எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 1ல ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन ஒன்று பார்க்க போறோம். இந்த 10 மார்க் क्वेश्चन வந்து உங்களுக்கு செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு 95% வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது என்ன கேள்வி அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, இப்போ இன்னைக்கு என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும் இந்த கேள்வி தான் பார்க்க போறோம். இந்த கேள்வி உங்க புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பக்கம் வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. எல்லாம் ஒரே பாராவா இருக்கும். அத நம்ம புக் எடுத்து படிச்சா கண்டிப்பா உங்களால படிக்க முடியாது. நான் வந்து அதை வந்து நீங்க 10 மார்க் क्वेश्चन 6 பக்கம் 7 பக்கம் எழுதுற மாதிரி நான் எடுத்து முக்கியமான விஷயத்துல பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். இப்படி நீங்க கொடுத்து நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு படிக்கவும் ஈஸியா இருக்கும். தென் நீங்க இதே மாதிரி எக்ஸாமுக்கு பர்சன்டேஜ் பண்ணா உங்களுக்கு மார்க்கும் அதிகமா வரும். ஏன்னா நீங்க புக்ல நீங்க 10 புக்கை படிச்சீங்கன்னா எதை நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு தெரியாது. அதுவும் 10 புக்கை படிக்கிறதுக்கு நமக்கு அதிக நேரம் எடுத்துக்கிறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 பக்கமா அதை சுருக்கி எந்த பாயிண்ட் உங்களுக்கு முக்கியமா நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்து எழுதி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு இதை ஒன் டைம் ரீட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, பாலின சமத்துவமின்மை. பாலின சமத்துவமின்மை. ஃபர்ஸ்ட் பாலின சமத்துவமின்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு அதற்கான காரணங்கள் போகும். சரிங்களா? இந்த கேள்வியில பாலின சமத்துவமின்மைனா பொருள் என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து அதனுடைய வரையறைகள் பார்க்க போறோம். அடுத்து அதற்கான காரணங்கள் அது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாலின சமத்துவமின்மை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இரு பாலினரிடம், அதாவது ஆண் பெண் இரு பாலினரிடம் நல்லா கவனிச்சுங்க, அந்த பால் சம்பந்தமான வேறுபாடு காட்டுதல். இது ஆண் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம், ரைட்ஸ். அதே மாதிரி பெண் அவங்களுக்கு ஒரு உரிமை. இப்படி வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக கருதாமல் இரு பாலினரும் வேறுபாடு காட்டுறது தான் இந்த பாலின சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் இதோட பொருள். அதுவும் இந்த பாலின சமத்துவமின்மை 2 முக்கியமான காரணங்கள் எழுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா தன்னுடைய உயிரியல் காரணிகள், அதாவது அந்த உடல் உறுப்புகளை வச்சு ஆண் பெண் வேறுபாடு பார்க்கறாங்க. அதே மாதிரி நம்ம சமூகத்தால் திணிக்கப்பட்ட அந்த ஆண் பெண் வேறுபாடு, இந்த 2 சேர்ந்து தான் பாலின சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது பொருள். டெஃபினிஷன் பாருங்க, பாலின சமத்துவமின்மைனா என்ன, அதோட டெஃபினிஷன் பாருங்க. பாலின சமத்துவமின்மை என்பது பாருங்க, பெண்களை பால் பிரிவின் அடிப்படையில் ஆண்களுக்கு சமமாக கருதாமல், பாருங்க, பால் பிரிவு அடிப்படையில் வந்து ஆண்களுக்கு சமமாக கருதாமல் தாழ்ந்த பிரிவினராக எண்ணி வேற்றுமை பாராட்டுவது தான் இந்த பாலின சமத்துவமின்மை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க பாலின சமத்துவமின்மை தெரிஞ்சு. சரி சார், இந்த வேறுபாடு காட்டுறதுக்கான காரணம் என்ன சார்? ஏன் ஆண் பெண் வேறுபாடு காட்டுறாங்க? பெண் ஆண்னா ஒரு உயர்ந்த படியிலையும் பெண்ணா ஏன் தாழ்ந்தும் பாக்குறாங்க? இதுக்கு என்ன காரணம் சார் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற ஒரு 8 காரணங்கள் ஒவ்வொருடைய பெண்கள் வாழ்விலும் ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா அது பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? இதை நீங்க ஃபுல்லா நான் சொல்ற விஷயம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதோ ஒரு வகையில இந்த விஷயத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒரு பெண் அப்படின்றதால நம்முடைய சுதந்திரமோ நம்முடைய வேலை வாய்ப்புகளோ பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரிங்களா? இப்ப சொல்ல போற விஷயம் பாருங்க, 8 முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது பாலின சமத்துவமின்மை ஏற்படுவதற்கான காரணமாக 8 விஷயம் சொல்றாங்க. 1 பாருங்க, பாலின சார்பு எண்ணங்கள். 2 பாருங்க, தந்தை வழியாக வம்சாவளி. 3 பாருங்க, ஏழ்மை. 4 பாருங்க, வேலை இல்லாத இருத்தல். 5 பாருங்க, எழுத்தறிவின்மை. 6 வந்து சமூக மரபுகளும் நம்பிக்கைகளும். 7 பாருங்க, மக்களின் சமூக வாழ்க்கை. 8 பெண்களிடையே விழிப்புணர்வு இன்மை. இந்த 8 காரணங்கள் தான் இதுல பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காரணம் பாலின சார்பு எண்ணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றையும் நான் ரீட் பண்ண மாதிரி கவனிக்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாலின சார்பு எண்ணங்கள். இதுல வந்து 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1 பாருங்க, ஆண் பெண் தன்மை குறித்த பாலின சார்பெண்ணங்களும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பாலின பங்குப்பணிகளும். சமூகத்தால் உருவாக்கப்பட்ட அப்படின்றது என்ன அர்த்தம்? பெண்கள் இதை செய்ய முடியாது, ஆண்கள் தான் இதை செய்ய முடியும், பெண்களுக்கு இந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி, அதாவது பாருங்க, சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பாலின பங்குப்பணிகளுமே
பாலின சமத்துவமின்மைக்கு முக்கிய காரணங்கள் என்று லார்பர் கூறுகிறார். அதை ஒரு அறிஞர் கூறுகிறார். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. நோபல் பரிசு வென்ற இந்திய பொருளியல் அறிஞர் அமர்த்தியா சென் பாலின சமத்துவமின்மையை ஊக்குவிக்கும் சமூக பண்பாட்டு காரணிகள். இந்த சமூகம் வந்து பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்குது. அதாவது பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் பெண்கள் அப்படி சொல்ல சமூகமே ஊக்குவிக்குது. இதுதான் பாலின முக்கிய காரணமாக இந்த அமர்த்தியா சென் அவர்கள் குறிப்பிடுறார். இதுதான் பாலின சார்பினங்கள் மற்றும் பங்குப்படிகள். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. தந்தை வழியாக வம்சாவளி அறியும் முறை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அதாவது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். இந்த தந்தை வழியாக வம்சாவளி அறியும் முறை பார்த்தியா, இந்த கிராமத்துல வந்து பெண் குழந்தை பிறந்தா அதை வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு வருத்தமா பாக்குறாங்க. இது இருக்க ஒரு முக்கியமான காரணம். என்னுடைய அனுபவத்துல சொன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது தந்தை வழியாக வம்சாவளி அறிதல். ஒரு பையன் பிறந்தா தான் அவங்களுக்கு வம்சாவளி அடுத்தடுத்த தலைமுறை இருக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து இன்னைக்கும் கிராமத்துல இருக்கு. ஏன் பெண்கள் பிறந்தா அது வாரிசு எடுத்துக்கப்படுறாங்க, ஆண் பிறந்தா தான் அது ஆண் வாரிசு அடுத்த தலைமுறைக்கு இருக்கு அப்படின்னு ஒரு தவறான முரண்பாடு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, எல்லா குலதெய்வ கோயிலும் பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குலதெய்வ கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் வாரிசை தான் அந்த குலதெய்வ கோயில்ல அடுத்தடுத்தது எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அந்த நம்ம வரி கட்டுறது எல்லாமே வந்து ஆண் இதைத்தான் சேரும். சரிங்களா? இதை வந்து பெண்களுக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த அதாவது என்னென்ன வேறுபாடுலாம் இருக்கு உன்னிப்பா கவனிச்சு அந்த வேறுபாடெல்லாம் களைஞ்சு ஆண் பெண் சமம் அப்படின்ற விஷயத்த வந்து கிராமத்துல இருந்து அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிராம தலைவர் ஊராட்சி அவங்க எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து அடுத்து ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தா அதை கவலையே பட மாட்டாங்க. சரிங்களா? நமக்கு வந்து நான் குழந்தை நல்லபடியா பிறந்து அவங்க நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த தந்தை வழியாக பாருங்க, ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ஆளை போய் விசாரிக்க போனோம்னா அவங்க அப்பா வரை சொல்லித்தான் அதை விசாரிப்போம். இன்னொரு பையன் இந்த ஊர் அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்போம். யாரோட அம்மா ஒரு பேரை சொல்லி கேட்கறாங்களா? ஏன்னா நம்முடைய கிராமத்தை தொட்டு இந்த வம்சாவளி வந்து அடுத்த ஆண் தலைமுறை. இது ஒரு முக்கியமான குறைபாடு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு பாருங்க, தந்தை வழியாக வம்சாவளி அறியப்படும் முறைதான் பாலின வேறுபாட்டிற்கான அடிவேராகும். பாருங்க, இதுதான் பாலின வேறுபாட்டிற்கான அடிவேர்னு சொல்றாங்க என பிரபல சமூகவியலாளர் சில்வியா கருதுகிறார். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, தந்தைசார் குடும்ப அமைப்பில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவர்களாகவும். பாத்தீங்களா? தந்தைசார் குடும்ப அமைப்பில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவராகவும் பெண்களை அடக்கி ஆள்பவர்களாகவும் பெண்களது உழைப்பை சுரண்டுவர்களாகவும் விளங்குகிறார்கள். மூணாவது பாருங்க, தந்தைசார் குடும்ப அமைப்பு மத நம்பிக்கைகளின் அங்கீகாரமும் ஏற்புடைய சொன்ன. பாத்தீங்களா? அடுத்தடுத்த தலைமுறை வந்து குழந்தை வந்து ஆண் வாரிசு தான் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு கிராமத்துல வந்து ஒரு திருவிழா நடக்குதுன்னா வரி வாங்குவாங்க. இப்ப ஆண் வாரிசு திருமணம் முடிஞ்சுன்னா அதை வரியை கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதே ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சா வரியை கணக்கு எடுக்கிறதுல இல்ல ஆண் வாரிசு தான் வரியை கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். சரிங்களா? அதே தந்தைசார் குடும்ப அமைப்பு மத நம்பிக்கைகளின் அங்கீகாரமும் ஏற்புடைமையும் பெற்று நீடித்து நிலைத்துள்ளது. சரிங்களா? ஏன்னா ஆண் வாரிசு நீடித்து நிலைத்துள்ளதுன்னு சொல்றாங்க. அது மூணாவது பாருங்க, ஏழ்மை. இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களில் 70% பெண்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது. என்ன பாருங்க, மேலும் இந்தியாவில் ஏழ்மையானது எப்படிதான் இருக்கும் பெண்களுக்கு இருக்கு பாருங்க. அந்த பாக்ஸ் போட்டு கொடுக்குற பாருங்க, பொருளீட்டும் வாய்ப்பின்மை. ஏன்னா அவங்க வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கே சரியா இருக்கும். அந்த வீட்டு வேலையை யாரும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. வெளியே வேலைக்கு போய் சம்பாரிச்சா தான் அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஆனா வீட்டு வேலை அன்றாட ஓய்வு இல்லாம வேலை இருக்கு, அதை வந்து ஒரு வேலையை கருத மாட்டாங்க. அதாவது ஒண்ணு பொருளீட்டு வாய்ப்பின்மை. செகண்ட் பாருங்க, தன்னிச்சையாக இயங்க முடியாமை, சுதந்திரமா இயங்க முடியாம. 3, நில உடைமை இல்லாம இருத்தல். அவளுக்கான ஒரு உரிமை, நில உரிமை, சொத்து, நிலம் அவளை இல்லாம இருத்தல். ஆண் வாரிசு தான் நிலத்தை ஒப்படைக்கல. அடுத்து பாருங்க, சொத்து எதுவும் அடைய பெற்றிடாமை. அடுத்து கல்வி கிட்டாமை. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆகியவற்றோடு நேரடி தொடர்பு கொண்டுள்ளதால் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதெல்லாம் ஒரு காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து 4 பாருங்க, அது முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டு கொடுத்துக்க பாருங்க. பொருளாதார ரீதியாக பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ நேரிடுவது. பாருங்க, பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்துதான் பெண்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு இருக்கு. ஏன்னா ஆண் தான் சம்பாதிக்கலாம் கருதப்படுறான். அதை வாழ நேரிடுவது அவர்களால் சுயமாக முடிவெடுக்கவோ தனித்து இயங்கவோ முடியாத நிலை தொற்றிருக்கிறது சொல்றாங்க. அடுத்த 4வது எழுத்தறிவின்மை. ஒண்ணு பாருங்க, இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவின்மை விகிதம் குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆண்களை விட மிக அதிகமா இருக்கு. அதாவது எழுத்தறிவு இன்மை. சரி, ஆண்கள் கிராமப்புற அதிகமா படிச்சவங்க பெண்கள் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பாருங்க, எழுத்தறிவில்லாதவர்கள் தமக்குள்ள உரிமைகளை அறிந்திடவும் கிடைத்திடும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆற்றலற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. 5வது பாருங்க, வேலை பெறும் வாய்ப்புகள் இல்லாத இருக்கிறது. இதுதான் முக்கியமான. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய குடும்பங்களில் நகர்ப்புறமாயினும் கிராமப்புறங்களாயினும் பெண்களை அன்றாட குடும்ப வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டியிருப்பதால் அவற்றில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியுள்ளது. செகண்ட் பாருங்க, எனவே வீட்டிற்கு வெளியே சென்று பணிபுரிய அவர்களுக்கு போதுமான நேரம் இருப்பதில்லை. 3வது பாருங்க,
பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதில் அதிக கவனம் செலவிட வேண்டியிருப்பதால் அவர்களால் பணித்திறன்கள் வங்கி போகின்றன சொல்றாங்க. அடுத்து முக்கியமான ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, பெண்களின் பொருளாதார சுயசார்பின்மையே பாலின சமத்துவத்திற்கான முதன்மையான காரணியாக தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. 6வது பாருங்க, சமூக மரபுகள், நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள். தொன்று பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், சமூக மரபுகள் இருக்கு, அது ஒரு காரணம் சொல்றாங்க. அது வந்து 2-3 முக்கியமான பாயிண்ட். ஒண்ணு பாருங்க, தந்தைக்கு முதன்மையுடன் அளிக்கும் குடும்ப அமைப்பினை கொண்ட இந்திய சமுதாயத்தில் மரபு ரீதியாக பெண்களுக்கு குடும்ப பணிகளை கவனிக்கும் பொறுப்பு மட்டுமே அளிக்கப்படுகிறது. 2வது பாருங்க, ஆண்களை குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யவும் குடும்ப பாதுகாப்பினை உறுதி செய்யவும் பணிக்கப்பட்டுள்ளனர். 3வது இதன் காரணமாக பெண்களுக்கு குறைந்த அளவு அதிகாரமும் ஆண்களுக்கு உதவிடும் வகையில் சேர வேண்டிய பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது. அது முக்கியமான ஹெல்ப் பண்ணி காட்டுங்க. பெற்றோர்கள் ஆண் குழந்தைகளை பெற்றிட அதிக விருப்பம் கொண்டிருத்தல், வரதட்சணை முறை ஆகியவையும் பாலியல் சமத்துவத்திற்கு முக்கிய காரணமாக தேவைப்படுகிறாங்க. 7வது பாருங்க, மக்களின் சமூக மனப்பான்மை. இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணு பாருங்க, நன்கு படித்தவர்கள் கூட பெண்களுக்கு எதிராக மனப்பான்மை கொள்வதை காண முடிகிறது. முக்கியமான பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சமூக ஆர்வலர்களும் சீர்திருத்தவாதிகளும் பெண்களின் மதிப்பையும் கண்ணியத்தையும் நிலைநிறுத்த நெடுங்காலமாக போராடி வந்த போதிலும் பெண்களுக்கு எதிரான மனப்பான்மை இன்னும் நம் மக்களிடையே, குறிப்பாக கிராமப்புற மக்களிடையே குடிகொண்டிருப்பதை அறவே அகற்ற முடியவில்லை. 2வது பாருங்க, பெரும் சமூக முன்னேற்றமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஏற்பட்ட போதிலும் நமது சமூகத்தில் பெண்கள் சுரண்டப்படுதலிலும் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாவதும் ஆண்களின் அடக்குமுறைக்கு ஆட்படுவதும் சமூக அவமதிப்புகளுக்கும் ஆளாவதும் குறைந்தபாடில்லை. எவ்வளவோ வளர்ச்சி பட்டுட்டோம், அப்போதான் இது குறையலன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாருங்க, பெண்களிடையே விழிப்புணர்வு இல்லாமல். ஒண்ணு பாருங்க, பெரும்பாலான பெண்கள் தமது அடிப்படை உரிமைகளையும் ஆற்றலையும் இன்றும் கூட அறிந்தபடில்லை. 2வது பாருங்க, அவர்கள் மௌனமாக எல்லாவித அவமதிப்புகளையும் துன்புறுத்தலையும் சகித்துக் கொள்ள பழக்கப்பட்டுள்ளனர். 3வது பாருங்க, இந்திய அரசியல் சாசனம் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமைகளையும் சம வாய்ப்புகளையும் அளித்திட உறுதியளித்த போதிலும் பெரும்பாலான பெண்களுக்கு அவை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. லாஸ்டா முக்கியமா ஹைலைட் கொடுத்துக்க பாருங்க, உலகெங்கும் உள்ள பெண்களின் தாய்மை உணர்வு அவர்களை தமது குழந்தைகளின் நலனுக்காக எந்த புறக்கணிப்பையும் அவமரியாதையும் சகித்துக் கொண்டு செல்வதோடு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு அரிதாரமாக விளங்குகிறது. இதுதான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்